பதவிக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரையும் வந்து போனாங்க. அதில் வந்து அந்த எதிர் வீரர் வந்து பெண்களோட கழுத்தில் வந்து கத்தி வச்சுருந்தாராம். ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், நல்ல திறமை பெற்றிருந்தும் புத்திசாலியாக யோசிக்காமல் அந்த பெண்கள் உயிர் போனாலும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரணி வீரனை வந்து சாவடிக்க போனாராம். இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாராம், ரொம்ப சூழ்ச்சிகரமாக தந்திரம் செய்து அவங்கள அப்படியே தெரியாமல் மறைமுகமாக சூழ்ந்து அந்த எதிர் நாட்டு அந்த பெண்களை கவர்ந்திருக்காங்களே அவனை வில்லம்பு எய்தி மறைமுகமாக தாக்கி வீழ்த்தினான் அவனுக்கே தெரியாமல். ஆனால் இன்னொரு அரசர் வந்து என்ன செஞ்சார், நேரடியாக தாக்குதல் ஏற்படுத்தியிருந்தால் அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சுருப்பாங்க இல்லையா. இந்த ஒரு ட்விஸ்ட் மூலயமா வந்து இவன் பெண்களையும் வந்து காக்கிற அளவுக்கு திறமை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறைமுகமாக இருந்து தாக்கி எதிரணி வீரனை தாழ்த்தினாங்க, வீழ்த்தினான் இல்லையா, அவனை வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் ராஜாவை. அவனுடைய பேர் வந்து என்னென்னா மகேந்திரவர்மனா. அவங்களுடைய பேர் வந்து மகேந்திரவர்மனா. அவங்களே நாட்டுக்கு வந்து ராஜாவாக தேர்ந்தெடுத்து அந்த நாட்டை வந்து ஒப்படைச்சாராம் பொறுப்பு அவங்க அப்பா. கதை நல்லா